ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம இந்த ஒரு விஷயத்தை 21 நாட்கள் பயன்படுத்தணும், பின்பற்றணும் அப்படின்னா, அப்போ நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது நம்ம நினைத்து பார்க்காத அளவிற்கு மாறுங்க. இதுக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, ஒரே ஒரு கையில் மட்டும் நம்ம வந்துட்டு தம்பில் எடுத்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இது தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட் நாள் வந்துட்டு உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அது பண்ணக்கொள்கிற. 2வது நாள் என்ன ஆகும்னா கொஞ்சம் பெயின் தெரியும், 3வது நாள் நல்ல பெயின் தெரியும், 4வது நாள் இதை விட பயங்கரமாக பெயின் தெரியும், 5வது நாள் என்ன செய்யும்னா உங்களுக்கு அந்த பெயின் வந்துட்டு பத்தாது. நீங்கள் இப்போ நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற வெயிட் லிப்பை விட அதிகமான வெயிட் எடுத்து தான் ஒர்க் அவுட் அப்படின்றத வந்துட்டு பண்ணுவீங்க. அப்புறம் நாட்கள் போக போக உங்களுடைய மசில்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு நல்ல பயங்கர ஸ்ட்ராங்காக மாறிடும், ரொம்ப டைட்டாக வந்துட்டு இருக்கிடும். உங்களுக்கு வந்துட்டு அதிகமாக நீங்கள் சின்ன வெயிட்டை நீங்கள் தூக்கினாலும் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் பெரிய வெயிட்டை தூக்கி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு டெய்லியும் வந்து இதை விட ஒரு பெரிய வெயிட்லாம் தூக்கியிருக்கீங்க. அப்போ சின்ன வெயிட்டு தூக்குறது அப்படின்றது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ இதை தான் நம்ம இந்த 21 டேஸ் வந்துட்டு சேலஞ்சாக எடுத்து நம்ம பண்ண போகிறோம். இது சும்மா வந்துட்டு வாய் வார்த்தைக்காக நீங்கள் அதை பண்ணிங்கன்னா அது நடக்கும், இதை பண்ணிங்கன்னா இது நடக்கும், அதெல்லாம் கிடையாதுங்க. இதெல்லாம் உண்மையாலுமே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணதுனால தான் என்னுடைய லைஃப் அப்படின்றது சேஞ்ச் ஆச்சு. ஸோ மற்றவங்க மத்தியில் மரியாதை அப்படின்றது எனக்கு வந்துட்டு அதிகமாச்சு. வேலையில் என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி, நான் அப்படியே கூலாக ஹேண்டில் பண்ணுவேன். ஓ அப்படியா, சரி ஓகே, இல்லை நான் வரல, வேறு வேலையை பார்த்துக்குங்க அப்படின்ற அந்த மாதிரி அளவுக்கு வந்துட்டு ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ இது ஏன்னா நமக்கு வந்துட்டு தெரியும், நம்ம எங்கே போனாலும் நம்ம பொழைச்சிப்போம் அப்படின்றது நமக்கு தெரியணும், நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை வரணும். அப்போ தான் மற்றவங்ககிட்டலாம் போயிட்டு நம்ம கெஞ்ச மாட்டோம். ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு மனுஷன் வந்துட்டு நைட்டு தூங்க போகிறான் பார்த்தீங்களா, தூங்கிட்டு காலையில் எந்திரிக்கக்குள்ள உடம்புல இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே, அதாவது என்னென்ன வந்துட்டு ஆர்கன் இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கும். ஒரு சில ஆர்கன் மட்டும்தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அது கொஞ்சம் கூலாக ஜாலியாக அடடடா நல்ல ஒரு கிளைமேட் கண்ட்ரோல், மழை பயங்கரமாக பெஞ்சிட்டு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு அதே மாதிரி அந்த பிரெயினும் வந்துட்டு ஒரு சில ஆர்கனும் இதெல்லாம் யோசிச்சுட்ருக்கும். அப்போ பிரெயின் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூங்கக்குள்ள தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் வெளியில் தள்ளிக்கிட்டே இருக்கும், தேவையில்லாத விஷயங்களை எரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது நல்ல ஃப்ரெஷ்ஷாக காலையில் எந்திரிக்கக்குள்ள நல்ல ஒரு குவாலிட்டி ஸ்லீப்புக்கு நீங்கள் நைட்டு தூங்கி காலையில் எந்திரிக்கக்குள்ள உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் பாருங்கள். அந்த ஒரு சோம்பேறித்தனம் இருக்காது, லேசினஸ் இருக்காது, அப்படியே கை கால் வலிக்கிறதுக்கு இருக்காது, ஒரு மாதிரி அடைச்ச அப்படின்னு ஒரு சோர்வாக எந்திரிக்கிற விஷயம் இருக்கவே இருக்காது. நீங்கள் அத்லட்டிக் இல்லை வந்துட்டு தொடர்ந்து உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்கவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிக்கக்குள்ள அவ்வளோ சுறுசுறுப்பாக எந்திரிப்பாங்க. அவங்க பார்க்க வேணால் முரட்டுத்தனமாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய பேச்சு காலையில் அணுகுமுறை அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப காமாக இருக்கும். அதனால் உங்கள் பிரெயின் அப்படின்றது காலையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்குள்ள நீங்கள் டக்குன்னு உங்களுடைய மொபைல் எடுத்து சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி என்ன போஸ்ட் வந்திருக்குது, இன்றைக்கி என்ன வந்துட்டு எத்தனை பேர் நம்ம போட்ட போஸ்ட்டுக்கு லைக் பண்ணியிருக்காங்க, என்ன வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தயவு செய்து பார்க்காதீங்க. அதே போல் நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 60 நிமிடத்திற்கு எந்தவித எலக்ட்ரானிக்கல் கேஜெட் எதையுமே வந்துட்டு உபயோகப்படுத்தாதீங்க. நீங்கள் சிஸ்டமாக இருக்கட்டும் இல்லை டிவி பார்க்குறதா இருக்கட்டும், டிவியில் நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட்டு வந்துட்டு பாட்டு மட்டும் தான் கேட்க போகிறேன், இல்லைன்னா நான் ஏதாவது நியூஸ் பார்க்குறேன், நான் எங்கேயோ இருந்துட்டு பார்ப்பேன், அது சும்மா கத்திட்டு கிடக்கும், என் வீட்டில் யாராவது ஒருத்தர் கத்திட்டு இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்களா இருந்தாலும் அதை எதையும் பண்ணாதீங்க. ஒரு 60 நிமிடத்திற்கு உங்களுடைய பிரெயினை வந்துட்டு நீங்கள் அப்படியே பீஸ்ஃபுல்லாகவே வச்சுட்ருங்க. ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் உங்களுடைய பிரெயினை இந்த மாதிரிலாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அப்போ அந்த டே முழுவதும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு டேவாக இருக்கும். அதே போல் என்ன தான் உங்களுக்கு கோபம் இருந்தாலும் சரி, நீங்கள் தூங்க போகிறீங்க பார்த்தீங்களா, தூங்க போகிறதுக்கு முன்னாடியே அதை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு நான் லைட்டையோ இல்லை உங்கள் மொபைலையோலாம் சொல்லலை, உங்களுக்கு இருக்கக்கூடிய கோபம், உங்களுக்கு இருக்கக்கூடிய வந்துட்டு எந்த டென்ஷனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. அந்த இடத்துல பாஸ் பண்ணி வைக்கவே வைக்காதீங்க, க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ ஒன்று ஸ்கிப் பண்ணி தள்ளி விட்ருங்க, அவ்வளோதான். ஒன்று க்ளோசிங் இல்லை ஸ்கிப் பண்ணி விட்றணும். இது ரெண்டில் எதாவது ஒன்று நீங்கள் பண்ணியே தீரணும். ஏன்னா நீங்கள் எப்படி வந்துட்டு ஒரு டிவியில் நம்ம படம் பார்த்துட்ருக்கோம், ஒரு யூடியூப்பில் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு தூங்கிட்டீங்க அப்படின்னாலும், க்ளோஸ் பண்ணிட்டீங்கனாலும் அடுத்த நாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கக்குள்ள அதே இடத்துல வரும் பார்த்தீங்களா,
நான் எந்த இடத்துல வந்துட்டு பேசி முடிச்சனோ அதே இடத்துல இருந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும், ரிசீவ் ஆகிடும். இப்போ நீங்கள் ஒரு பிரச்சனையோடு நைட்டு தூங்க போகிறீங்கன்னா அந்த பிரச்சனை உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்துட்டு தூங்கிடுவீங்க, ஆனால் உங்களுடைய பிரெயின் என்ன செய்யும்னா அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இவன் என்ன, இது என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, இதுக்கு ஏதாவது இவனுக்கு சொல்யூஷன் கொடுத்தாங்கணுமே, இவன் வேறு இப்படி தூங்கிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி உங்களுடைய பிரெயின் அந்த இடத்துல இந்த மாதிரி கேனத்தனமான வேலைகள் எல்லாம் பார்க்கும். அதனால தான் சொல்லுவாங்க, நீங்கள் தூங்க போகிறதுக்கு ஒரு 2 hour ஆர் 1 hourக்கு முன்னாடி மொபைல் கேஜெட் எதையும் உபயோகப்படுத்தாதீங்க. யார்கிட்டையும் பெருசாக தொடர்பு இல்லாமல் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள்ட்ட மட்டும் நீங்கள் வந்துட்டு ஜாலியாக பேசிக்கிட்டோ, இல்லை நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க அப்படின்னா புத்தகம் ஏதாவது படிச்சுக்கிட்டோ, மற்ற ஒரு விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோ அந்த மாதிரி இருங்க. கேஜெட் மூலிமா ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களுடைய பிரெயினில் ஏற்றணும்னு நினச்சிங்கன்னா குவாலிட்டிக்கான ஸ்லீப் அப்படின்றது வந்துட்டு அங்கே வரவே வராது. ஸ்லீப் அந்த இடத்துல வரவே வராது. அதனால் இந்த ஒரு ஹேபிட்டையும் கைவிட்டுருங்க. எப்படின்னா, தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் வந்துட்டு மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல் தூங்க போகிறதுக்கு 2 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் சாப்பிட்றணும். முடிஞ்ச அளவுக்கு 3 மணி நேரத்துக்கு இல்லை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது சாப்பிட்றணும். நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டுட்டு கை கழுவி தட்டை அப்படி தள்ளி விட்டுட்டு அப்படியே அதே இடத்துல படுக்கிறது அந்த மாதிரிலாம் வந்துட்டு வச்சுக்காதீங்க. ஏன்னா டைஜஷன் ஆகாது. தூங்கக்குள்ள உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கிற உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய வந்துட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கணும். அதாவது அதனுடைய வேலைகளை பண்ணிக்கிட்டே அதுங்க ரெஸ்ட் எடுக்கும். ஸோ நீங்கள் வயிற்றுக்குள்ளே சாப்பாடை போட்டிங்கன்னா அந்த சாப்பாடை வந்துட்டு ஜீரணப்படுத்துறதுக்கும் சில பல வேலைகள் அப்படின்றது அந்த இடத்துல நடக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைமுக்குமே ஒவ்வொரு விஷயங்களை சொல்கிறாங்க. ஒரு 10 மணிக்கு மேலே நீங்கள் தூங்குறீங்க, அப்படி தூங்காமல் இருக்கிறீங்கன்னா அந்த டைமில் ஒரு விதமான அமிலம் அப்படின்றது சுரக்குமா நம்மளுடைய உடம்புல. நம்ம டாக்டர் கிடையாது, பட் ஆனால் டாக்டர் சொன்ன விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நான். அந்த டைமில் நம்ம தூங்காமல் முழிச்சிட்டே இருந்தோம்னா அந்த ஒரு அமிலம் அப்படின்றது சுரக்காது. அது சுரக்கலைன்னா அதனால் நிறைய குறைபாடுகள் வரும். அதனால தான் தூக்கம் இல்லாதவங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் வருது. தூக்கம் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. தூக்கம் இல்லாதவங்களுக்கு சில பல நோய்கள் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாம். நம்ம உடம்பு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அதாவது இன்னொரு விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன். நான் குழந்தைக்கு ஏன் தாய்ப்பால் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நான் கேள்விப்பட்டேன். இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தெரில, ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுதான் உண்மைன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு எக்ஸாக்ட்லாம் தெரியல. எப்படின்னா, குழந்தைக்கு உடம்பு, அதாவது வந்துட்டு குழந்தை வந்துட்டு ஃபீட் பண்ணது பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் குழந்தையோட எச்சின் மூலிமா அது அந்த தாய்ப்பால் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த இது என்ன செய்யும்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு குழந்தைக்குள்ள என்ன வியாதி இருக்குது, என்ன உடம்பு சரியில்லை, குழந்தைக்கு இப்போ என்ன ஊட்டச்சத்து தேவைப்படுது அப்படின்றத அது வந்து சென்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசனை தாய்ப்பால் வழியாக வந்துட்டு குழந்தைக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இது இன்னும் எலபரேட்டாக சொன்னால் இவன் வேற வந்துட்டு இது கொடுத்துருவாங்க. நம்ம ஒரு புனிதமான ஒரு வார்த்தையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இவன் அதில் வந்துட்டு ஏதாவது ஒரு அதாவது 18+ அந்த இது லொட்டு லோஸுக்குன்னு வந்துட்டு இதில் போட்டு விட்ருவாங்க. அதனால தான் கொஞ்சம் இலைமறை காய்மறையாக சொன்னேன் நான். அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அதை நான் கேட்கக்கொள்கிறேன்லாம். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் யாராவது இருக்காங்க, ரொம்ப க்ளோஸ் டாக்டர் யாராவது இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட இது உண்மையா அப்படின்றத கேட்டு கமெண்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. பட் நான் விசாரித்த வரைக்கும் உண்மை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரி, ஓகே. இதே போல் தான் நம்மளுடைய உடம்பு என்ன செய்யும்னா, நமக்கு என்ன குறைபாடு இருக்கோ அதை அந்தந்த டைமுக்கு ஒரு மருந்து மாதிரி, ஒரு அமிலம் மாதிரி, கெமிக்கல் மாதிரி வந்துட்டு சுரந்து நம்ம உடம்புக்குள்ளே சுரந்து அந்த ஒரு விஷயத்தை, அதாவது எப்படி ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்துட்டு சுரக்குது, டோபமைன் சுரக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு அதுவே உள்ள ரீப்ரொடக்ஷன், அதாவது உருவாக்கிக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம தூங்காமல் விட்டுட்டால் கிடைக்காது. இதெல்லாம் நம்ம வந்துட்டு கோவப்பட்டு கத்திக்கிட்டே இருந்தோம்னா கிடைக்காது. அதனால் இங்கே நைட்டு தூங்க போகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்துட்டு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லை 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்ருங்க. தூங்க போகக்குள்ள பீஸ்ஃபுல்லாக தூங்க போங்க. எந்த வித நாட்டு நடப்பையும் தெரிஞ்சு நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் அதே போல் தான் நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே இதையே அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 1 மணி நேரம் நீங்கள் எந்த வித இதுவும் பண்ணாதீங்க. அதே போல் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 1 லிட்டர் தண்ணியை வந்துட்டு நல்லா உட்காந்த இடத்துல இருந்து சப்பனங்கால் போட்டு ஒரு 1 லிட்டர் தண்ணியை கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டு குடிங்க. ரொம்ப நல்லது. இது ஏதோ சிறுகுடலுக்கு நல்லது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே நண்பர்களே, இதை நீங்கள் தொடர்ந்து இந்த கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது தீர்ந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையில் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கான வேலைகளை நீங்களே ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம வந்துட்டு இதை பார்த்துட்டோம் இல்லைங்களா, இன்னும் ஒரு சில ஹேபிட்ஸ்லாம் இருக்குது. அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.